பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம், அதனுடைய 8வது வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 63 verse 8. அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு நேராய் அழைத்து செல்லும் பொழுது அவர்களை குறித்து கர்த்தர் 2 காரியங்களை தன்னுடைய நினைவில் வைத்திருந்தார். ஒன்று, அவர்கள் என்னுடைய ஜனம். 2, இவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் என் பிள்ளைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மையும் இந்த பாவ உலகமாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து விடுதலையாக்கி நீதிகரித்து நம்மை கர்த்தர் இப்பொழுது எப்படி பார்க்கிறார்? பாவிகளாய் அல்ல, நம்முடைய தகப்பனுடைய பிள்ளைகளாக அல்ல, தம்முடைய ஜனமாக, அவருடைய சம்பத்தாக, சொந்த ஜனமாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். முதலாவது, கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறார்? தம்முடைய ஜனம், அவருடைய ஜனம் மட்டும்தான். ஆகவே நாம் யாருக்கும் உரியவர்கள் அல்ல, நாம் நம்முடைய தேவனுக்கு சொந்தமானவர்கள். இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை எப்படி பார்க்கிறார்? அவருடைய பிள்ளைகள். அதனுடைய அர்த்தம் என்ன? இனி நாம் யாருக்கும் சொந்தமானவர்களோ அடிமையானவர்களோ அல்ல, நாம் தேவனுக்கு மாத்திரம் சொந்தமானவர்கள், அவருடைய பிள்ளைகள் நாம். அவர்களை குறித்து, நம்மை குறித்து கர்த்தர் என்ன யோசிக்கிறார்? நாம் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள். அருமையான ஒரு வார்த்தை. துரோகம் செய்யாத பிள்ளைகள். எப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் நம் மீது வைக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்முடைய தாய் தகப்பன் கூட நம் மீது வைத்திருக்க மாட்டார்கள், நம் உறவுகள் சொந்தங்கள் கூட வைத்திருக்க மாட்டார்கள். அவ்வளவு நம்பிக்கையை கர்த்தர் நம் மீது வைக்கிறார். நாம் துரோகம் செய்ய மாட்டோம், நாம் வஞ்சனை செய்ய மாட்டோம், நாம் அவருடைய ஜனமாகவே இருப்போம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை நம்புகிறார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாம் நடக்கும் போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறதான அவருடைய வாக்குத்தத்தம் என்ன? அவரே நமக்கு இரட்சகர். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை ரட்சிக்கும்படி, சத்துருவின் கையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படி, சத்துருக்களை அழிக்கும்படி நமக்கு இரட்சகராக நம்மோட ஒவ்வொரு நாளும் கூட இருந்து அவர் நடத்துகிறாரே, எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு நன்மை! இந்த நாளிலும் அவரே இரட்சகராய் இருந்து உங்களை நடத்த போகிறார், உங்களை வழிநடத்த போகிறார். ஆனால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கேரண்டி, நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுமா? அப்பா, நாங்க உங்களுடைய ஜனம், அப்பா நானும் பிள்ளை, உமக்கு ஒருபோதும் வஞ்சனை செய்ய மாட்டோம், துரோகம் செய்ய மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் பாவத்துக்கு இடம் கொடுத்து, அக்கிரமத்துக்கு இடம் கொடுத்து, என் அன்புக்கு வேறு யாருக்கும் இடம் கொடுத்து உம்முடைய அன்பை கொச்சைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இரட்சகராய் இருப்பார். பாருங்கள், நோவாவின் பேழையிலே காகமும் இருந்தது, புறாவும் இருந்தது. நோவா காகத்தையும் நம்பினான், புறாவையும் நம்பினான். காகத்தை நம்பி பேழையை விட்டு வெளியிலே அனுப்பினான். ஆனால் நடந்தது என்ன? காகம் நோவாவுக்கு நம்பிக்கையை கொடுக்கவில்லையே. வஞ்சனை செய்துவிட்டு அசுத்தத்தை பார்த்த பொழுது, பிரேதங்களை பார்த்த போது, பிணங்களை பார்த்த பொழுது அந்த அசுத்தத்தின் மீது காகம் அமர்ந்து விட்டது. ஆனால் நோவாவுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு புறா உண்டு. அந்த புறா பேழையை விட்டு சென்று விட்டது. ஆனால் மறுபடியும் நோவாவினிடத்திலே ஒரு ஒலிவ இலையை கொத்திக்கொண்டு திரும்ப வந்தது. ஆம், சபையாகிய பேழையிலே நோவாவாகிய தேவன் நம்மை பாதுகாத்து உலகத்தின் அழிவுக்கெல்லாம், உலகத்தின் வஞ்சனைக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி நடத்தும் போது நாம் காகத்தை போல அல்ல, புறாவை போல நாம் தேவனுக்கு, நம்மை அழைத்த கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருந்து நம்பிக்கை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் நம்பிக்கையின் தேவன். நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். அவருடைய வழிகளை காண்பிப்பார்,
அவருடைய போதனைகளை கொடுப்பார். வேலையாகிய சபையில நம்மை வைத்து நித்தம் நித்தம் நடத்தி அவருடைய வருகை மட்டும் நம்மை காப்பார். இந்த நாளிலும் உங்களை அவரே நடத்தி செல்லுவார். நாம் அந்த தேவனுக்கு நம்பிக்கை கொடுப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உங்களுடைய கரத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் எங்களை கண்டுக்காத போது, எல்லாரும் எங்களை அழிக்க எத்தனித்த போது, உடைய ரத்தத்தை சிந்தி நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைத்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றினீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பிள்ளைகளாய் மாற்றின நாங்கள், மாற்றப்பட்டிருக்கிற நாங்கள் உமக்கு வஞ்சனை செய்யாதபடிக்கு உம்முடைய ஜனம் என்று சொல்லி அந்த புறாவை போல ஒவ்வொரு நிமிடமும் உமக்கு நம்பிக்கை கொடுத்து உம்மோடு உறவாடி உம்மோடே இருக்க எங்களுக்கு பலன் தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பலன் தாரும். ஒருவரும் துரோகம் செய்யாதபடிக்கு, உம்மை விட்டு விலகாதபடிக்கு உம்மோடு இருந்து உடைய கற்பனைகளை கை கொண்டு வேலைக்குள்ளே காணப்பட ஒவ்வொருவரும் உதவி செய்யும். இந்த நாளிலே அவர்கள் எதை நோக்கி கடந்து செல்கிறார்களோ, எந்த இடத்திலே அவர்களுக்கு எதிராய் சூழ்நிலை இருக்கிறதோ, சத்துருக்கள் எழும்புகிறார்களோ, கர்த்தருடைய பலன் அவர்களோட கூட இருந்து நீர் அவர்களுக்கு இரட்சகராயிருந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளை நீரே நடத்தும், ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை அவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.